வணக்கம் மக்களே. இவ்வளோ நாள் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ எதுவும் ட்ராவல் வீடியோ எதுவும் போடல. அது என்னென்னா நான் ஹோட்டலில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த பிஸினால என்னால் வீடியோ போட முடியல. இந்த பிஸி இன்னும் என்னால் முடியல. சும்மா இன்றைக்கி தீபாவளிக்கு ஒரு 3 நாள் லீவ் விட்டதுனால நான் வந்து ஒரு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அப்படியே திருநள்ளாறு போயிட்டு அப்படியே திருப்பதி போகலான்னு இருக்கேன். அந்த ட்ராவலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் எந்த ரூட்டில் போகிறதுன்னு பிளான் பண்ணல. இனிமேல் ரூட்டு மேப் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஹோட்டலில் தான் பேசியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரியாணி ராஜா ரைட் சேனல். ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த தீபாவளி ஹாலிடேஸ்க்கு ரைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாமக்கல் போயின்னு இருக்கேன் ஒசூர்லேருந்து. நான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த ரூட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரூட் வந்து அந்த பாலக்கோடு ரோடு மேலே போகிற மாதிரி ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் போயிருக்கேன். நான் அந்த ரூட்டு போகாமல் இந்த ரூட் வந்துட்டேன். சரி வந்துட்டனால சரி இதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக அந்த ரூட்டு தான் போயிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு 15-20 கிலோமீட்டர் கம்மியாக வருது. நான் ஏதோ ஒரு பழைய கவனத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்துட்டேன். நான் அதனால் 15-20 கிலோமீட்டர் போய் நான் எக்ஸ்ட்ரா சுத்தமாக ஆகி போச்சு. என்னதான் ஆனால் ஒன்றும் அங்கே கண்டினியூ இன்னும் ரூட்டு முடியல. அங்கே சில இடத்துல ஒர்க்கு நடந்துட்டு தாங்க இது. இருந்தாலும் ஒரு 15-20 கிலோமீட்டர் கம்மி இல்லையா, அதில் போயிருக்கணும். நான் ஏதோ ஒரு கவனத்தில் இந்த ரூட்டில் வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி 20th of October. ஹாப்பி தீபாவளி டு ஆல். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் தான் நான் முடிவு பண்ணேன். ஒரு 5 மணிக்கு தூங்கி இருந்தேன். 5 மணிக்கு தான் சரி இன்னைக்கு நியூஸ் பார்த்துனேன். அதில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ஏதோ இந்த பால் அபிஷேகம் மாதிரி எதோ சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் கிளிக்காச்சு. சரி நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு. அப்போ என்ன எப்படி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணும்போது தான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நேராக திருநள்ளாறு போகலாம். திருநள்ளாறு போயிட்டு திருநள்ளாறு காரைக்கால் திருநள்ளாறு போயிட்டு அங்கேருந்து அப்படி திருப்பதி போகலான்ட்டு அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி அப்படி தான் இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் அதுக்கான ரைடு தான் போயிருக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய பேசணுன்னு எனக்கு ஆசை தான். என்ன பண்ணுறேன், நான் சிந்திக்கிற எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா சரளமாக வந்து சேர மாட்டேங்குது. வார்த்தைகளாக உழ மாட்டேங்குது. நான் நிறைய சிந்திப்பேன். ஆனால் அந்த சிந்தனைகளை வந்து வார்த்தைகளாக வந்து விழ மாட்டேங்குது. என்கிட்ட 100% சிந்திச்சுன்னா ஒரு 5% தான் வருது. அந்த மாதிரி நான் ஒரு ஆள் ரொம்ப சிந்திப்பேன். ஆனால் அந்த வார்த்தைகளாக வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ரொம்ப அது வார்த்தைகளாக வரும்போது எனக்கு ஒரு மாதிரி விட்டு வருது. இப்போ மேடம்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது சரளமாக பேசுவாங்க. வார்த்தைகள் சாதாரணமாக சரளமாக வந்து கொட்டும். எனக்கு அந்த மாதிரி வந்து கொட்டுறதில்லை. நான் அந்த மாதிரி ஆள். ஏதாவது நான் நிறைய சிந்திப்பேன். ஆனால் சிந்திக்கிறது எல்லாமே உங்களால் என்னால் இப்போ இது பண்ணும்போது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆள். நான் என்ன பண்ணுறது மக்களே, மேற்கொண்டு ஏதாவது சரி. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது கிருஷ்ணகிரி டோல்கேட்டு. கிராஸ் பண்ணிவிட்டு மணி பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ஒரு 10:15 அது மாதிரி நினைக்கிறேன். 10:15 நினைக்கிறேன் டைமு. காலையில் எதுவும் சாப்பிடல. டைம் மணி 10:15 என்ன ஆகுது, ஒன்றும் சாப்பிடல. எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு ஒன்றி நிப்பாட்டணும். நிப்பாட்டலான்னு யோசனை பண்ணுக்கிறேன். இங்கே கிருஷ்ணகிரியிலே நிப்பாட்டி சாப்பிட்டு போயிடலாமா, இல்லை போகிற வழியில் இங்கே வேறு எங்கேயாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணகிரிலேயே சாப்பிட்லான்னுக்கிறேன். சரி சாப்பிட்டு ரைடு கண்டினியூ பண்ணலான்னுக்கிறேன். யாரெல்லாம் சொல்கிறது தெரியல. சரி நான் சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடு விட்டேன். கிருஷ்ணகிரி பைபாஸ் சர்வீஸ் ரோடு விட்டுக்கிறேன். சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். வீட்டில் அர்ஜென்ட் இருக்கிறதுனால சார்ஜ் இல்லாத கூட உட்காந்து சார்ஜ் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தேடிட்டு வந்துருக்காங்க. தீபாவளி இல்லையா, நிறைய இடத்துல கடை மூடிட்டு இருந்தாங்க. நிறைய கடைங்க இருக்குது, நிறைய மூடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வழியாக இங்கே ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம்.
லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நாமக்கலுக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பி கண்டினியூ பண்ணலாம். 10 மணி நான் 11 டைமா 10:45. 10:30. நல்லா பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். ஓகே, கிருஷ்ணகிரி சர்வீஸ் ஸ்கூலில் இருக்குது. பேர் வந்து செஞ்சை ஹோட்டல், ஒரு ஹோட்டலு. அங்கே சாப்பிட்டுக்கிறோம். நல்லா பசி, அதனால் ஓரம் கட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி நாள் நிறைய ஹோட்டல் எல்லாமே லீவாக இருக்குது. இதே கிடைக்கிற ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு லெமன் ரைஸு, தோசை, இந்த வெரைட்டிஸாக 2 தான் இருந்தது. ஏதாவது சாப்பிட்டு வந்தோம். ஏன்னா தீபாவளி லீவ் இல்லையா, இன்றைக்கி அது மாதிரி 1-2 கடை கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதனால் கிடைக்கிறது சாப்பிட வேண்டியது தான். சரி அண்ணா, நாங்கள் இன்றைக்கி விளாக் பண்ணுறோம். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாதம் ஆச்சு நினைக்கிறேன் விளாக் பண்ணி. எப்படி கேமரா ஒர்க் ஆகுது, இதெல்லாம் இது எப்படி ஆகுதுன்னு தெரில. எல்லாம் பூரா அந்த மைக்கு அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஏதோ இன்றைக்கி எல்லாம் பண்ணினுக்கிறோம். சரி, மேற்கொண்டு ஏதோ பண்ணுறோம். அப்படி நாங்கள் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, பாட்டு போட்டு விட்ருவேன். தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு சுமாரான பாட்டு போட்டு விட்டுறேன். அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. பட்டாசுகள் நிறைய வாங்கிட்டு போனாங்க. மரவழியில் பார்த்தீங்கன்னா வண்டியிலலாம் பட்டாசுங்க, டூ வீலர்காரங்க, காருக்காரங்க நிறைய பேர். அது மட்டும் கிடையாது, ஒசூரில் வந்து ரேட்டு கம்மி, ரொம்ப சீப்பாக இருக்குது ரேட்டெல்லாம். வந்து மற்ற இடத்துல கப்பல் போகும்போது ஒசூர் ரேட் ரொம்ப சீப்பாக கொடுக்குறதா அங்கே ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் பெங்களூர்லேருந்து நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பட்டாசு இருக்கிற பயங்கர படுஜோராக இருக்கும். ஒசூரில் பயங்கரமாக வியாபாரம். பார்த்தீங்கன்னா பெங்களூர் தமிழில் இப்போ நம்ம ரைடு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகளில் மூட்டை மாதிரி கட்டின்னு போகிறாங்க. நிறைய பட்டாசுலாம் வாங்கிட்டு போகிறாங்க. அது சீப் பண்ணுறதால வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அங்கங்கே விற்காமல் இல்லை. அங்கே கொஞ்சம் ரேட்டை ரொம்ப கம்மி தான். ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வரையும் டிஸ்கவுண்ட் தராங்க. அதனால் வந்து அங்கே ஒசூரில் வந்து நல்லா மூவிங் அது பட்டாசு எல்லாம் வந்து. அதெல்லாம் வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு கடை வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒசூரில் வந்து 100கணக்கான பட்டாசு கடை இருக்கும். எப்படியும் தீபாவளி டைமில் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிருக்கான். ரைடு பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால இந்த ரைடிங் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்ட உடனே ஈட்டில் போட்ட மாதிரி இருக்குது. ஒரே இறங்க முடியல. வண்டியில் போகும்போது பரவாயில்ல, இறங்கி கொஞ்சம் ஏதாவது அங்கே கொஞ்சம் நடமாடினோம்னா போதும், ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஈட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டோல்கேட்டு கிராஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் காலையில் தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு பரபரப்பாக இல்லை. ரோட்டில் வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. டோல்கேட்டில் கூட பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போயிடுச்சு. எல்லாம் மக்கள்லாம் வீட்டில் அப்படியே உட்காந்துறாங்க போகுது. அதெல்லாம் ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. தீபாவளி இல்லையா, எல்லாம் லீவு போட்டு எல்லாம் வீட்டில் உட்காந்துப்பாங்க. இன்னும் 2-3 நாள் ஆகும் ரோடு பிஸியாகிறதுக்கு. புதன்கிழமைக்கு அப்புறம் தான் பிஸியாகும். போயிடல விட. நாமக்கல் வந்து சேர்ந்துட்டோம். 1 மணிக்கு ஏதோ க்ளோசிங் டைம் போட்டு வச்சுதான் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 12:30 பைபாஸ் வந்து இந்த பக்கம் சர்வீஸில் வந்து ஒரு நாமக்கல் ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கலாம், போய் சாமியை பார்க்க முடியலன்னு தெரியல. போயிட்டு நாங்கள் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு.
வர இருப்பா. இன்றைக்கி தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புல் கூட்டமாக இருக்குது கோயிலில். பாருங்கள், தரிசனம் பாருங்கள், நீங்களும் பாருங்கள். ஆஞ்சநேயரை பார்த்துங்க, நல்லா ஜோடிச்சு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1500 வயசு பழமையான கோயில் இது. ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா வெத்தலை, துளசி இந்த மாலை தான் நிறைய வெளியே விற்றுருக்குறாங்க. அப்படியே தரிசனம் நீங்களும் பாருங்கள். மூட்டாங்களே முடிஞ்சா தரிசனம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ தீபாவளி நடந்துருக்குது. அதில் இப்போ ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் சொல்லியிருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்போ ஏதோ பூஜை நடந்துருக்கு உள்ள, அது தீபாவளின்னு சொல்கிறாங்க. அப்படியே போகிறோம். பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு ஆஞ்சநேயர் கோயிலேருந்து கிளம்பிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்கால் திருநள்ளாறு போயிருக்கிறோம். போகிற வழி வந்து திருச்சி, தஞ்சாவூர் வழியாக போகுது. முடிஞ்சால் அங்கே ஏதாவது பார்த்துட்டு அப்படி போகிறோம், இல்லைன்னா அது நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்கிறோம். வர இருப்பா. இப்போ தான் மேப் போட்டுட்ருக்கேன். தொட்டு ஒரு ஊர் மகேந்திர மங்கலம் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கம், ஒரு 2 பக்கம் சேர்ந்து ஒரு 100 கடைனா இருக்கும் போல இருக்குது. வாழைப்பழ கடை அவ்வளோ கடைங்க இருக்குது இங்கே. தோப்பு வாழை மரமாக அங்கங்கே மரமாக இருக்குது. பரவலிலாம் பார்த்தீங்கன்னா வாழை நிறைய பயிரிடலாம் போல இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு ரோடு சைடு 2 சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கடைக்கு மேலே வச்சுருந்தாங்க. திருச்சிக்கிட்ட போயிருக்கிறோம். திருச்சியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் திருச்சி ட்ரெஸ்ஸு கேட்டுனது போகும்போது பார்த்திங்கன்னா மழை பிடிச்சி நல்லா ஜோராக மழையை தான் போயினுக்கிறோம். பார்க்கலாம் எங்கே ஓரம் கட்டுறோமா இல்லை போயினுக்கிறோம் தெரியல. அதெல்லாம் ரொம்ப ஜோரம் கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் ஒரு ஹைவேஸ் வச்சுருக்கோம். சாப்பிட்லான்னு மணி 3 ஆகுது. சாப்பாடு சொல்லியிருக்கோம். வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ஆர்டர் கூட எடுக்கலை. இன்றைக்கெல்லாம் தீபாவளி, அங்கே கடைங்களாம் லீவு. நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% கடை லீவ் விட்ருக்காங்க. ஏதோ 1-2 கடை தான் இருக்குது. அங்கே 1-2 கடையில் இப்போ கூட்டமாக தான் இருக்காங்க. வரவங்களுக்கு அங்கே வர வழியில் கூட்டம் தான் இருக்குது. வர வழியில் கூட்டமாக தான் இருக்குது.
இங்கே ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு ஒன்றும் கூட்டம் கம்மி தான், சொல்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒன்றும் ஆர்டர் எடுக்கல வந்து. சரி மணி 3 ஆச்சு, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். பார்க்கலாம் எப்படியும் இதுக்கு போகிறதுக்கு மணி 4-5 ஆயிடும் போல இருக்குது. இதுக்கு காரைக்கால் போகிறதுக்கு இன்னும் சாப்பிடல. அங்கே போய் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மேலே உட்காந்துருந்தோம். யாரும் வந்து என்னன்னு கேட்கல. வெயிட்டுக்கெல்லாம் வந்து சரி இன்னும் கேட்க 10 நிமிஷம் கால் மணி வந்து கேட்காததுனால நாங்கள் என்ன பண்ணோம், கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ எட்டாலும் தெரியாது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கேட்க வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் கால் மணி பண்ணுறான். நான் 4 மணி ஆக போகுது நினைக்கிறேன். 4 மணி ஆச்சு இன்னும் சாப்பிடல. உள்ள போகாது, எடுத்துட்டு பிடிக்கும். இது சொன்ன மழை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாமக்கலுக்கு அப்புறம் ஒரு மழை அங்கங்கே விட்டு விட்டு பெஞ்சு கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி போச்சு. மழை பார்த்தீங்கன்னா அங்கங்கே வர்றது நிற்கிறது மாதிரி இருக்குது. வானம் மூணு தான் இருக்குது. ஆனால் நாமக்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வேக்காடாக இருந்தது. இப்போ நாமக்கல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டு விட்டு வந்துருக்குது வர வழியிலாம். ஆனால் ரொம்ப ஃபோர்ஸான மழை இல்லை, ஒரு மாதிரி நார்மலான ஒரு தூரல், அவ்வளோதான். ரொம்ப தொப்பை நனைய மாதிரிலாம் இல்லை, நார்மலான தூரல். அது அப்புறம் கொஞ்சம் ஆறுறதும் கொஞ்சம் காயறதும் அப்படியே தான் போய் நிற்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 120-130 கிலோமீட்டர் அப்படி தான் போய் நிற்குது. வழியில் ஹோட்டல் எதுவும் இல்லை, டீ கடை தான் மாட்டுச்சு. லஞ்சே சாப்பிட முடியல. சரி டீயாக சாப்பிட்லாம்னு சொல்லி வரங்கட்டோம். திருவாரூரில் நின்று டீ சாப்பிட்டுக்கிறோம். காரைக்கால் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காரைக்கால் இது 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. வர வழியில் அங்கங்கே மழை. அதாவது பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் மழை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மழை திடீர்னு ஜோராக பெய்யுது, அப்படியே ஸ்லோவாக பெய்யுது. அப்புறம் திடீர்னு மழை இல்லாமல் அப்படியே வானம் முன்னுக்குது. அது மாதிரி ஒரு 4-5 இடத்துல பேஞ்சு விட்டுனுக்குது. எங்களுக்கும் இந்த ரன்னிங் வரதுக்கும் காற்றாடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று இந்த காய் வழிக்கு இதே எங்களுக்கு பெஸ்ட்டாக தருது. மழை பெஞ்சு அங்கங்கே விடுறதே பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த காய்கறி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஷீட்டை போட்டு ட்ராவல் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, ரெக்கார்டாக இருக்குது. இல்லை ஏதோ ஈட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக ரைடு ஒர்க் பண்ணலையா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக ரைடு பண்ணலையா. இன்னும் ரைடு பண்ணோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இதுக்கு வெயிலுக்கு. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அக்டோபர்லாம் வெயிலெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ இது இருக்காது. இந்த வெயில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த கோட்டை போட்டோடனே உள்ள காற்று ஓட்டம் கம்மியாகி விடுதா, அது அப்படியே ஒரு மாதிரி ஈட்டுற மாதிரி இது உள்ள. ரொம்ப லாங்கு கேப்பில் ஒரு ரைடு. இது வரைக்கும் நல்லா போயினுக்குது, ட்ரிப்பெல்லாம் போயினுக்குது. ஏன்னா சாப்பாடு தான் கிடைக்கல இங்கே வர வழியில். ஒரு இதில் இருந்தது வந்து கேட்கறதுக்கு 4 மணி நேரம் கேட்கல. 4 மணி நேரம் உட்காந்து கேட்கல. 10 நிமிஷம் ஒரு 4 மணி நேரம் ஆகிருக்கு நினைக்கிறேன். கேட்கல. சரி பார்த்தோம், சரி இவங்க எங்கே இது போய் எங்கே எட்டுன்னு வந்து நான் சாப்பிட்டு போகிறது, சாப்பாடெல்லாம் பார்த்தா வேலைக்கு வரான்னு சொல்லி எழுந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்த வரையும் பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய மாற்றம் தெரியல நாட்டுக்குள்ளே. இப்போ பெரிய அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒசூர் அந்த சைடு சென்னை சைடு சில சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைடெலாம் நான் வாழ்கிற சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு 30 வருஷத்தில் பெரிய சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் தெரியல. என்னென்னா இங்கே எந்த தொழிற்சாலையும் தொழிற்சாலையும் எதுவுமே இல்லாததுனால மக்கள் அன்றாட வாழ்க்கை இங்கே என்னவோ விவசாயம், இந்த ஒரு சில மீன்பிடி தொழில், இந்த மாதிரி காலங்காலமாக செஞ்ச தொழிலே செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அங்கே அப்படி கிடையாது. புதுசாக தொழிற்சாலை வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் திங்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஃபேக்ட்ரி தயார் பண்ணுறாங்க, கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க. அதனால் அங்கே நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காலங்காலமாக எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் காலத்துக்கு பார்த்து அப்டேட் பண்ணுறாங்க. மற்றபடியில் பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த நெல் எல்லாம் பயிரிடுறாங்க. ஓரளவுக்கு இது நம்ம அக்டோபர் மாதம்னால இல்லைன்னு தெரியல, நல்லா தண்ணி நல்லா இருக்குது. அங்கே கூட இவ்வளோ தண்ணி கூட பார்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் அந்த அங்கங்கே தண்ணி நிறைய தெரியுது கண்ணுக்கு. இந்த பள்ளத்தில் சைடில் பள்ளமாக்குறது, அங்கே தண்ணி தேங்குறது, கூட்டமாக தேங்குறது, இந்த மாதிரி நிறையா தண்ணி நல்லா இருக்குது இந்த சைடெலாம். அங்கே இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது கண்ணுக்கு தண்ணி இருக்கிற இடமே தெரியாது. அதை விட்டால் அங்கே 2-3 குளங்க தான், அந்த குளத்தில் போய் தேங்கிக்கும், அவ்வளோதான். அந்த குளம் கூட பார்த்து சேக்கடை மாதிரி இருக்குது. அங்கங்கே ஒரு டிச்சிங், அங்கே வீடுகளில் இருக்கிற கழிவு நீர் போக அந்த குளத்தில் தான் நிற்கும். ஒரு 3-4 ஏரி இருக்குது. அந்த 3-4 ஏரியில் தான் அங்கே தண்ணியெல்லாம் நிற்கும். ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏரிகளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் மழை தண்ணியெலாம் நிற்கிறதில்ல. வீட்டுங்களில் நம்ம கழிவு நீர் தான் எல்லாம் ஏரிங்களெலாம் நிற்கிது. ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏரிங்களில் நல்லா சுத்தமான தண்ணி இருக்கும், மீன் பிடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலே மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போல்லாம் அந்த வீட்டு கழிவு நீர் தண்ணியிலே பார்த்தீங்கன்னா மீன் வளருது, அதிலே பிடிச்சி மீன் சாப்பிட்டுக்கிறாங்க. அது தெரிஞ்சு தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அது தெரிஞ்சதுலேருந்து நான் கொஞ்சம் ஒரு 20 வருஷமாக அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போ அந்த எல்லாம் கழிவு நீர் தான் அந்த மீனெல்லாம் வளருது அப்படின்னோடனே அந்த மீன் சாப்பிட்றதெல்லாம் ஏரி மீன் சாப்பிட்றத விட்டுட்டேன். இப்போ ஒன்லி கடல் மீன் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறேன். சப்போஸ் ஏரி மீன் சாப்பிடணுன்னா அந்த எண்ணத்துலேயும் அந்த ஒரு தொழிற்சாலைங்க வீடுகளுடைய கழிவு நீர்லாம் போகாது, ஏரிங்க மாதிரி அந்த மாதிரி இடத்துல ஒரு மீன் ஏரி மீன் தான் சாப்பிடுவேன். மற்றபடியெல்லாம் அந்த சைடுக்கு கழிவு நீர்லேருந்து வர்ற மீன்கள் தான் சாப்பிட்றதில்ல. நான் ஏரி மீன் நான் எங்கே வெளியில் போனால் அதாவது பார்த்திங்கன்னா இதில் சாப்பிட்ருக்குறேன். எதில்னா வளர்க்குற மீன் நார்த் சைடு போகும்போது இமாச்சல் பிரதேசெலாம் அங்கெல்லாம் வளர்க்குறாங்க போல இருக்குது மீன். அதனால் அங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். வளர்ப்பு மீன் சாப்பிட்டுக்கிறேன். அது கடல் மீன் கிடையாது, வளர்ப்பு மீன். அது ஏதோ தண்ணியில் வளர்க்குறாங்க போல இருக்குது. அது என்ன மாதிரி தண்ணியில் வளர்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கெல்லாம் ஓரளவு சுத்தமான தண்ணி தான் இருப்பாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணிங்களை எடுத்து போயிட்டு இதில் விடுறதெல்லாம் கிடையாது. என்ன ஊர் வந்துக்குது? இது என்ன ஊர் இது? தெரியலையே. கூத்தானூரா? கூத்தாங்கூர். எல்லா ஹோட்டலும் ஏதோ ஒன்று. பதினாறு அம்பத்தூர் 7 கிலோமீட்டர். செயின் ஏதோ லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செயின் சவுண்டு வருது. செயின் எங்கேயாவது டைட் பண்ணணும். செயினுக்கு சவுண்டு வருது. தீபாவளிகள்லாம் யார் கடை தந்து வச்சு போகிறாங்க மெக்கானிக். இதெல்லாம் பார்க்கலாம். இதை மெக்கானிக் இருந்தால் டைட் பண்ணி போகிறது நல்லது, பெஸ்ட்டு. ஆன் பண்ணிட்டேன். கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. திருநாள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா, வண்டியை ஓரம் கொட்டு கோயிலுக்கு போவோம். பாருங்கள், கோயில் இதுதான் என்ட்ரன்ஸு.
இன்ட்ரெஸ்ட்டு வண்டி விட்டுட்டு வருவோம். என்ன கோயில் காலியாக இருக்குது? கூட்டமே இல்லை, கூட்டமே இல்லை. வண்டியை உள்ள விட்டுடலாம். இல்லை வண்டி ஓர உள்ளே விட்டுறேன். ஆ ஆ ஆ இன்னைக்கு கூட்டம் கம்மிங்களா? நீங்கள் கூட்டமே இல்லை இன்னைக்கு தீபாவளி இல்லையா? நாமக்கோயில் கோயிலெலாம் கூட்டமாக இருந்துச்சு. ஆஞ்சநேயர் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாமக்கல் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்படிங்களா? அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு கூட்டம் அன்றைக்கி நாமக்கல். நாங்கள் ஒசூர்லேருந்து வந்தோம். அக்கா விளக்கு கொடுக்குறீங்களாக்கா? என்ன என்ன நினச்சி ஒசூர்லேருந்து பைக்கில் வந்துருக்கோம். பைக். அப்படிங்களா? நேரம் லெஃப்ட் சைடு போங்க. எல் தீபம் ஏற்ற போகிறோம். 9 விளக்கு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல் தீபம் வாங்கியாச்சு. 5 rupees ஒரு விளக்கு. இப்போ ஏற்றிடலாம். எங்கே உள்ளே ஏற்றணுமா? இங்கே என்ன முக்கியம் தருவோம் மேடம்? அங்கே உனக்கு என்ன தரல? இல்லை இது பார்த்தீங்கன்னா ஆயில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நெய்யெல்லாம் அவங்க தான் டிப் பண்ணி தருவாங்க. அவங்க ஆள் இல்லாத நாங்கள் டிப் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்கன்னா போடலாம் உங்களுக்கு இது இந்த இதுலையா? இங்கே போடுறேன். இங்கே தான் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். இங்கே தான் வைக்குது. கொளுத்திட்டு போடணுங்களா? அது அங்கே இருக்குமே. எந்த இதில் பண்ணுறாங்க தெரியலையா? ஏற்று அப்படி ஏற்றி வை. அதான் தெரியல. எல்லாம் எல்லாமே வந்து கேட்குறாங்களா? விளக்கு இந்த மாதிரி பண்ணதில்ல. கோயிலுக்கு வந்திருக்கேன். இதில் போடுறாங்களா? இதில் போடுறாங்களா? எனக்கு சுற்று ஒரு சுற்று. நீ மட்டும் சுற்றுனா எனக்கு ஒரு சுற்று. இல்லை யோக ஒரு சுற்று. யாராக இருக்காங்களோ எல்லாருக்கும் நம்மளுக்கு இன்னொரு ஆளுக்கு ஒன்று சுற்றி விட்டுருக்கோம். மந்திரமெல்லாம் பண்ணுறது இல்லையா? இல்லை, கடவுள் பார்த்துக்கிறதுலாம். ஏதோ இப்படி பண்ண சொன்னாங்க, பண்ணிடலாம். மிச்சம் தான் கடவுள் பார்த்துக்கிறோம். அப்படியே அது மேலே கொஞ்சம் வாயில் ஊற்றி விட்ரு. வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? அவ்வளோதானே? சரி. எங்கம்மா உனக்கு ஒரு 10 நிமிஷமாக பார்த்த ஆளே வரல. அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் லஞ்ச் எடுத்து போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அதான் சரி. அப்படி கையில் இருப்போம். ஆயில் இருந்தால் டப்பாவில் கொண்டு போயிட்டோம். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லணுமா நீ? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கூட்டம் காலியாகுது. ஃப்ரீயாக போய்ட்டு வரோம் நம்ம தரிசனம். கையில் ஆயிலாக இருக்குது. தொடச்சிக்க, பேப்பர் வாங்கி தொடச்சிக்கோ. எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம்ல? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம்.
இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் இருக்க சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கும். இங்கே மெயின் மூலவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கு, அங்கே சனீஸ்வரர் இதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு. மெயின் மூலவர் பார்த்திங்கன்னா தர்பாரணேஸ்வரர் சுவாமி, சிவன் தான் பார்த்திங்கன்னா மெயின் மூலவர். ஆனால் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் கோயில் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் அப்படியே கோயில் ஃபுல்லாக ஒரு 1/4 மணி நேரம் சுற்றிட்டு இருந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை, தீபாவளி டைமு. நாமக்கல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் ஃபுல்லாக இருந்துச்சு கூட்டம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக நட சாத்துறாங்கன்ற மாதிரி கூகுளில் போட்டிருந்தாங்க. ஒரு 12:45 போனோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கூட்டமும் தரிசனம் பார்க்குற அளவுக்கு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி. இங்கே பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் இருக்கோம், இங்கே கூட்டம் இல்லை. ஸோ எல்லா கோயிலும் நல்லா தரிசனம் கிடச்சிது. ஆமாம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போனோடனே நேராக தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. க்யூவில் நிற்கிற வேலையெல்லாம் இல்லை. ஆமாம், கரெக்டாக ஆரத்தியை எடுத்துகிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கரெக்டாக கிடச்சிச்சு. எல்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். அது எங்கன்னு சொல்லிட்டு இல்லை, இங்கேருந்து திருப்பதி போகலான்னு இருக்கோம். டேரெக்டாக திருப்பதி போகலான்னு இருக்கோம். இல்லை கிளம்புறோம். சரி, போகிற வழியில் எங்கேயாவது டைம் ஆகி போச்சுன்னா போகிற வழியில் எங்கள் ரூம் போட்டு தங்கிட்டு இங்கேருந்து அப்படி திருப்பதி போகிறோம். திருப்பதி போகிறோன்னா போகிற வழியில் எங்கேயாவது முடிஞ்சால் திருப்பதி போகிறோம். இல்லை போகிற வழியில் டைம் முடியல, எங்கேயாவது வண்டி ஓரம் கட்டி ஏதாவது ரூம் பார்த்து போகிற மாதிரி இருந்தால் பிளான் இருந்தால் சொல்ல முடியாது, எங்கேயாவது போட்டு விட்டு போவோம். ஏன்னா வானெல்லாம் மூடி இருக்குது, எப்படி இருக்குது தெரியல. கிளைமேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியில்லை, எங்கே எப்போ திடீர்னு மழை பெய்யுது என்னன்னு தெரில. அதனால் பார்த்து, ஆனால் இப்போ தான் அங்கே திருப்பதி கிளம்புறோம். காலைல பார்த்தீங்கன்னா மதியம் வந்து இதுக்கு வந்தோம், எங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. இப்போது சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்குங்க. இப்போ நேரம் அங்கே திருப்பதி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருநள்ளாறுலேருந்து இது கிளம்பிட்டோம். எங்கன்னா திருப்பதி கிளம்பிட்டோம். நீ மேப் போடுற. குளம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஒரு 8 மணி நேரம் சொல்லுது திருப்பதி போகிறதுக்கு. மழை பெய்யலாம் நாங்கள் பாட்டுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு ரூம் போடுவோம். அப்படி இல்லையா நேராக திருப்பதி போக முடிஞ்சால் திருப்பதி போயிடுவோம். பார்க்குறோம். ஏன்னா இப்போ கிளம்புனா எப்படி லேட் நைட்டு ஒரு 12-1 மணி ஆகும் நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. போக முடிஞ்சால் போகிறோம், இல்லை போகிற வழியில் எங்கே ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் எழுந்து போகிறோம். வரும்போது இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, வில்லேஜ் பேர் சொன்னாங்க. அங்கே தான் பெட்ரோல் போட்டேன். அங்கே பெட்ரோல் தப்ப அங்கே வந்து இங்கே காரைக்காலில் போட்டு தான் விலை கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா அது பாண்டிச்சேரி ஸ்டேட் இது. எனக்கு தெரிஞ்சு லிட்டருக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா கம்மியாக இருந்திருக்குங்க. நான் அங்கேயே போட்டேன் அங்கே வரும்போது. ஏன்னா அங்கே பெட்ரோல் காலி ஆகி போச்சு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. 2 லிட்டர் வந்துருக்கும். ஏன்னா 14 லிட்டர் பிடிச்சிது. 2 லிட்டர் பெட்ரோல் எடுத்துருக்கு. அதெல்லாம் வரும்போது போட்டேன், ஃபுல் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஃபுல் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு 70-80 ரூபா 100 ரூபா கிட்ட மீந்திருக்கோம். நம்ம காரைக்கால் டவுனுக்குள்ளே போயிருக்கிறோம். அது வந்து பாருங்க, ஒயின் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் வந்து பாண்டிச்சேரிக்கு சேர்ந்ததுனால இப்போ பக்கத்துலேயே நிறைய கடைக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். ஒரு 6-7 கடை பார்த்துட்டேன் கொஞ்சம் தூரத்துலேயே. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு சேர்ந்ததுனால அங்கே நிறைய கடைக்கு ஓப்பன் பண்ணிச்சிருக்காங்க. இங்கே ரேட்டு கூட கம்மி. இங்கே காரைக்காலில் வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி ரேட்டு கிடைக்கும். உங்களுக்கு தமிழ்நாடு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே கொஞ்சம் அவங்களுக்கு தமிழ்நாடு சரக்கு நம்ப தேவையில்லை. இங்கே பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு வெரைட்டியாக கிடைக்கும், வாங்கி குடிப்பாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்காது, அவங்க கொடுக்குறதான் வாங்கி குடிக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு சரக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் சரக்கெல்லாம் கூட கிடைக்குங்க பாண்டிச்சேரி சேர்ந்ததுனால. அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க.
அதே ஒரு பிட்டு வந்து கேரளாவில் ஒரு இடத்துல இருக்குது. கேரளாவில் ஒரு இடத்துல வந்து பாண்டிச்சேரி சந்தை ஒரு பிட்டு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு முறை ஆல் இண்டியா ரைடு முடிச்சுட்டு வரும்போது கேரளாவில் அங்கே பாண்டிச்சேரி இதில் வந்து பெட்ரோல் போடணும் கம்மியாக இருந்துச்சு. கேரளாவுக்கு அதுக்கு 10 ரூபா 5 ரூபா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு நினைக்கிறேன். அப்போ பெட்ரோல் போடும்போது 10 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த டைமு நான் சொல்கிறது ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னே அங்கே ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தேன். என்ன ஊர்னு சரி ஞாபகம் இல்லை. வரும்போது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியுடைய இது கிடச்சிது. அது பேர் ஏதோ ஊர் பேர் சொன்னாங்க, அது மறந்துட்டேன். சின்ன இதுதான், சின்ன ஏரியா தான் அது. அந்த ஏரியாவில் ஒரு 1-2 பெட்ரோல் பங்க் இருக்குது. 1-2 இல்லை, 2-3 பெட்ரோல் பங்க் நினைக்கிறேன். ஈவினிட்டு நாங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு அப்போ அந்த டைமு. ஏன்னா விலை கம்மி, 10 ரூபா லிட்டருக்கு 10 ரூபா 12 ரூபா கம்மி போது டீசல் வர ஒரு 5 ரூபா 6 ரூபா கம்மி இருந்திருக்கும். அப்படி போது அதானே யூஸ் பண்ணிக்குவாங்க. அது எப்படி சென்ட்ரலில் அந்த மாதிரி கம்மியாக போட விட்றாங்க தெரியல கேரளா கவர்மெண்ட்டு. ஆனால் அந்த இடத்துல மட்டும் கம்மியாக போடுறாங்க கேரளாவில். காரைக்கால் தானே இப்போ தமிழ்நாடு பார்டர் வந்துடும். பாண்டிச்சேரிக்கு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பிட்டு மாதிரி இருக்குது காரைக்காலுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தான் பாண்டிச்சேரி. நீங்கள் தொடர்ச்சியாக அதுக்கு இது கிடையாது. காரைக்காலுக்கு அதுக்கு தொடர்ந்து ஒரு கனெக்டிவ் கிடையாது. ஒரு தனி பிட்டு மட்டும் தனியாக இருக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டருக்கு போயிட்டு தான் அப்போ பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருக்கும். திருநெல்வேலிலேருந்து காரைக்கால்லேருந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ரோடே கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்பேன். டைவர்ஸ் ரோடே போட்டுருக்குறாங்க. எங்கே பார்த்தா டைவர்ஸ் ரோடு தான் இருக்குது. இந்த டேக் டைவர்ஷன் தாங்களா அந்த ரோடு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுக்கு வேறு வண்டிக்கு வேறு வந்துட்டே இருக்குதுங்களா. பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. சரியா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி போனால் எப்படி போய் சேர்றதுன்னு தெரில. டேக் டேஷனே பண்ணி போட்டுருக்காங்கலாம். டோல்கேட் பார்த்துட்டு கடலூர் டோல்கேட் என்னன்னு தெரில. இந்த டோல்கேட் வந்துருக்கு. டோல்கேட் இது ஆனால் ஒரு 40-50 கிலோமீட்டர் தான், 50 கிலோமீட்டர் தாங்க அது டேமேஜ் ரோடு. அதுக்கப்புறம் ரூட் நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா அதுக்கப்புறம் அந்த ரூட்டு நம்பி ஓட்ட முடியல. ஏன்னா அங்கே வேற எங்கேயாவது டைவர்ஸ் போட்டு வச்சுக்கோன்னு கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாக போச்சு. ஏன்னா புது ரூட் ஆகுது எல்லாமே. இப்போ தான் போட்டிருக்காங்க ரூட்டு. பார்த்து ஓட்டுற போய் போச்சு. நம்பி ஓட்ட முடியல. ஏன்னா அந்த 50 கிலோமீட்டர் டைவர்ஸ் போட்டதுனால நம்பி ஓட்ட முடியல. பார்த்தீங்களா இப்போ தான் டோல்கேட் ரோட் போச்சு. இது தனியாக கடலூர் கேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கடலூர் வந்து இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு நினைக்கிறேன். இப்போ பட்டாசு வெடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே போக மட்டும்தான், வர வழி பூரா போக மட்டும்தான். எங்கே எந்த பட்டாசு வெடிச்சிட்டாங்கன்னு அது வேறு பார்த்து ஓட வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் ஒரு டவுன் ரோட்டில் ஏன்னா ரோட்டில் அங்கே வச்சுருக்குறாங்க. பார்த்து ஓட வேண்டியதாக இருக்குது. சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கே ஒரு ஹோட்டல் கூட எங்கே இல்லை, டீ கடைக்கு மட்டும் அங்கே திறந்து இருக்குது. சரி எங்கே டீ குடிச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சரி சாப்பிட்லான்னு ஹோட்டல் தெரிஞ்சுக்கிறேன். ஹோட்டல் எதுவும் கிடைக்கல. பார்க்கலாம் எங்கேயாவது ஹோட்டல் வந்துச்சுன்னா அங்கே சாப்பிட்றது கண்டினியூ நிப்பாட்டுறேன். அங்கே வேணால் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரி ஆகிட்டோம். பாண்டிச்சேரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். எங்கேயாவது ஏதாவது ஹோட்டல் இருக்குதுன்னு தெரில சாப்பிட்ற மாதிரி. ஹோட்டல் எங்கேயாவது ரோட்டில் கட்டினா கூட சாப்பிட்டு போயிடலாம். எங்கள் ரோடு கடை கூட பெருசாக திறக்கலை. தந்துருக்காங்க பாயங்கத்தில் சில பேர் தந்துருக்காங்க. அதெல்லாம் பிரியாணி கடை அந்த மாதிரி எல்லாம் பிரியாணி அது நாட்டு ரோடு தான் இருக்குது. நான் இட்லி தோசை சாப்பிட்லான்னு பார்க்குறேன். சரியான இடம் கிடைக்கல. சரி பாண்டிச்சேரியில் கிடைக்கலான்னு பார்க்கலாம். நான் கடலூர் பூரா சரி பார்த்து தான் வந்தேன் எங்கேயா கிடைக்குமான்னு சாப்பிட்லான்னு. அதுக்கே கிடைக்கல கடலூரில். சரி பாண்டிச்சேரி உள்ள நுழைஞ்சிட்டோம். பார்க்கலாம் எங்கே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரிக்கு வந்தது அடையாளம்
உள்ளே நுழைஞ்சதான் 10 கடை வந்துருச்சு ஒயின் ஷாப்பு. சும்மா ஒரு 500 மீட்டரும் இல்லை, அதுக்குள்ளே 10 கடை வந்துருக்கோம் ஒயின் ஷாப்புங்க. ஏன்னா தமிழ்நாடு பார்டர் இல்லையா, எல்லாம் தமிழ்நாட்டில் வருவாங்க. அதனால கடை பார்டர்லேயே தான் வச்சுருக்காங்க எல்லாம் பூரா. இப்போ நீட்டாக தான் இருந்துச்சு. அதான் ஹோல்சேல்லே கொடுப்பானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வருவானுங்க வாங்கிறதுக்காக, அவன் போட்டி போட்டு ஹோல்சேல்லே கொடுப்பானுங்க. எங்கே டிஃபன் கடையே இல்லை. இது ஒன்று தான் இங்கே கடலூர்லேருந்து இங்கேருந்து இங்கே தான் பார்த்துருக்கோம். இட்லி பார்த்து தான் போனோம். இட்லி கிடைக்கல. கடைசியில் ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டோம். அது சாப்பிட்ட திருப்தியே இல்லை. இட்லியும் அதோடு முடிச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் சரி அரைக்கிழமை சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்ட திருப்தியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறாரு திருப்பதி. அப்படியே போக முடியுமான்னு தெரியல. மணி 8 ஆகுது. பார்க்கலாம். இங்கே போகிறோம். எங்கே ரூம் போட்டு தங்கிட்டு விடிகாலம் காலையில் எடுத்து போகலாம். காலைல என்ன பே பண்ண? காலைல எவ்வளோ பே பண்ண சொல்லுங்கல்ல? ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு தெரியல. நீ 1200 மேலே எவ்வளோன்னு நினைக்கிறாரு. செகண்ட் வந்து 1400. 450 எவ்வளோ? 450. ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு தெரியாது. ஆள் பொழைச்சானா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சிடெண்ட்டு. சரி நான் அதெல்லாம் மாதிரிலாம் காமிக்கிறதுல கேமராலாம் வந்து ஆக்சிடெண்ட் எல்லாம் வந்து காஞ்சிபுரம் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 1300 ரூபாய்க்கு பெட்ரோல் 1300 ரூபா பெட்ரோல் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் ஒரு டீ கடைக்கு நிற்க வச்சுக்கிறோம். டீ சாப்பிட்லான்னு. டைம் ஆகுது 10:30 கிட்ட ஆகுது. 10 மணி ஆகுதா? 10 மணி ஆகுது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது திருப்பதி 12 ஒரு 12-12:30 போய் சேர்ந்துருவோம். 12:30 போய் சேர்ந்துருவோம். சரி அப்படியே போயிடலாம். திருப்பதிக்கே போயிட்டு அங்கேயே போய் ரூம் போட்டுடலாம். அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே போட்டுடலாம். கெஸ்ட் ஹவுஸ் இல்லையாங்க, அங்கேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம். ஸ்ட்ராங்காக கேட்டால் இளமாதி போட்டு கொடுத்துட்டாரு. டீ நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாரு. ரைடு பண்ணுறதுனால 10:30 மணிக்குள்ள டீ குடிச்சுனுங்கிறோம். பார்த்தியா என்ன பண்ணுறது? நானே இப்போ நான் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்றதில்ல. சும்மா இப்போ ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஏதாவது டீ சாப்பிட்லன்னா ஏதாவது ஒரு நிற்க வச்சு டீ சாப்பிட்றதுக்காக அப்படியே டைம் பாஸ்க்காக தான் டீ குடிக்கிறோம். டீ நல்லா இருக்கு. मणि 12 ஆயிடுச்சு. விஷ்ணு நிவாசனம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இருக்குது. திருநாள் பார்த்தீங்களா இந்த மேப் இதில் போட்டாங்க. இதில் போட்டதுனால என்ன ஆச்சு, அது ரூட்டுங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி காமிச்சிச்சு. அந்த ஊருக்குள்ளெல்லாம் காமிச்சிச்சு. அது எல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா 4 லைன்லேயே நிறைய கொண்டு வரல. எல்லாம் பூரா அந்த இந்த லைனில் 2 லைனில் கொண்டு வந்துருச்சு. கொஞ்சம் ரொம்ப அலச்சலாகி போச்சு. அதனால் நீங்கள் இப்போ மேப் போடும்போது தனியாக போட்டுங்க, கூகுள் மேப் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு கார் மேப் காமிக்காமது. கார் மேப்னால் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு 4 லைன் காமிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணோம், ஊருவாக கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு இது. அதனால் தயவுசெய்து அதில் போடாதீங்க. நீங்கள் இதில் மேப் போட்டுறாதீங்க. போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்குள்ளே விட்டுருவோம் வண்டியை. ஊராக சுற்றி விட்டுறோம். அதுவும் இல்லாமல் என்னன்னா லைட்டு ஒரே டபுள் லைனில் வந்தால் ஒரே லைனில் வண்டி வருதுங்களா, கண்ணெல்லாம் கூசுது. நம்மளால் வண்டி ஸ்லோ பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்குது.
அதே நீங்கள் 4 லைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம பாட்டு ஓட்டுன்னு வந்துனே இருக்கலாம், எதிர்க்க வண்டி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயினே இருக்கலாம். இது அப்படி இல்லை. அந்த டபுள் லைனில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க வண்டி வந்தாவே சரியான வியூ கிடைக்க மாட்டேங்குது அந்த லைட் வெளிச்சத்தில். அதனால் வண்டி ஸ்லோ பண்ணி அப்புறம் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால லேட் ஆகிடுது. சரி, போயிட்டு டோக்கன் தரவங்களா போய் கேட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு நிவாசத்தில் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குற கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அது ரூம் தர கவுண்டரு க்ளோஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. சரி, மேலே போயிடலான்ட்டு இருக்கோம். மேலே போனால் அந்த பெரிய ஹால் ஒன்று இருக்குது. அந்த ஹாலில் வந்து லாக்கருக்கு சாவி தருவாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாம் அங்கே மேலே படுத்துக்கலாம். அங்கே பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து தராங்க. அங்கேயே கூட வாங்கி மேலே கூட படுத்துக்கலாம். அது பெரிய ஹாலில் தராங்க, அங்கே வாங்கி படுத்துக்கலாம். அதுக்காக மேலே போயிடலான்னு பார்க்குறாங்க. ओम नमो वेंकटेशाय, ओम नमो वेंकटेशाय। भक्तों से निवेदन, ஓ க்ளோஸ் பண்ணியிருக்கா? மேலே யாரது லாக்கா? நைட்டில் மேலே யாரும் விடுறதுலையா? திருமலை அஞ்சரை மணிக்கு தான் திறப்பாங்க. டைம் இப்போ என்ன 1 மணி ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹோம் ஸ்டே போட்டிருக்கோம். அவர் வந்து 1500 சொன்னார். 1100 பேசி முடிச்சிருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆகுது.